முருகன் அவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி பூ பழம் தேங்காய் எல்லாம் வச்சு அண்ணாமலை வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, அங்கிள், நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன். நான் இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தம்பி, எந்த பொண்ணை பத்திப்பா சொல்ற? இந்த இடத்துல ஸ்ருதியும் ரவியும் நின்னுகிட்டு இருக்காங்க. முருகன் சொல்றாரு, அந்த பொண்ணுதான் அங்கிள். அப்ப முத்து ஒரு கஸ்டமர் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. முத்துவும் வீட்டுக்குள்ள வர்றாரு. அப்ப முருகனை பாக்குறாரு. முருகன் கேக்குறாரு, அண்ணே, இது உங்க வீடா? ஆமாடா. மீனா முருகனை பாக்குறாங்க. டேய், நீயா? முத்து கேக்குறாரு, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா மீனா? எங்க, நான் தான் சொன்னேன்ல, எவனோ ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அது இவன் தான். முருகன் சொல்றாரு, அது எல்லாமே அண்ணன் கொடுத்த ஐடியா தான். அப்ப அண்ணாமலை கேக்குறாரு, யாருப்பா உங்க நொன்ன? முருகன் சொல்றாரு, முத்து அண்ணன் தான். முத்துவ மீனா முறைச்சு பாக்குறாங்க. இப்ப முத்து நேரா முருகனை தனியா கூட்டிட்டு போறாரு. ஏண்டா, இத்தனை நாள் இவங்களதான் சொன்னியா? முருகன் சொல்றாரு, ஆமாண்ணே, லவ் பண்றது இந்த பொண்ணதானே. மீனா இத பார்த்துட்டு கடுப்பாறாங்க. முருகன் சொல்றாரு, அங்கிள், நீங்க சம்மதம் மாத்திரம் சொல்லுங்க. அண்ணாமலை சொல்றாரு, முருகா, இந்த விஷயத்துல என்னைய விட முத்து தான் முக்கியமான ஆளு. கேட்ட உடனே மீனா ரொம்ப கோபமாயிடுறாங்க. முத்து பேந்த பேந்த முழிக்கிறாரு. ஸ்ருதியும் ரவியும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாளை சந்திப்போம்.